வெல்கம் டு ஆக்டிவ் கான்ட்ராக்ட்ஸ் தமிழ். ஸோ என்னோட நேம் கிருஷ்ணமூர்த்தி. நான் சிவில் ரிஜிஸ்டர் அட்வைசர் கிடையாது. இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு எஜுகேஷ்னல் பர்பஸ்க்காக மட்டுமே. ஸோ வர்ற டிசம்பர் 7ஆம் தேதி நமக்கு மந்த்லி செஷன்ஸ் வந்து ஸ்டார்ட் ஆக இருக்கிறது. ஸோ ஜாயின் பண்ணணும் விருப்பம் இருக்கவங்க 7904877610 அப்படின்ற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி செஷன்ஸ்க்கான டீட்டெயில்ஸ் வாங்கிக்கிங்க. ஸோ இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறது வந்து ஒரு மந்த்லி எக்ஸ்பைரிக்கான ஒரு முன்னோட்டம். இதுக்கு முன்னாடி நம்ம இந்த மாதிரிலாம் பண்ணியிருக்க மாட்டோம், பட் இது இனிமேல் தொடர்ந்து பண்ணலாம். ஒரு மந்த்லி எக்ஸ்பைரிக்கு எடுத்து எப்படி ஸ்டார்ட் ஆகுறாங்க, எப்படி எண்டு வரைக்கும் வர்றாங்க அப்படின்றத பண்ணலாம். இப்போ இந்த மந்த் எக்ஸ்பைரி நவம்பருக்கு வந்து நம்மளுக்கு நவம்பர் மந்த்துடைய இந்த கான்ட்ராக்ட் வந்து நவம்பர் ஃபஸ்ட்டு வீக்குக்கானது ஓப்பன் ஆகும்போது இருக்கு இல்லையா, அது வேணும். அது வந்து நம்மளுக்கு இல்லை. அதனால் நம்ம என்ன பண்ணுறோம்னா லாஸ்ட் வீக் என்ன இருக்கோ அதை லாஸ்ட் வீக்குடைய கான்ட்ராக்டுடைய ரேஞ்ச் எடுத்துகிட்டு அதில் மார்க்கெட் எந்த மாதிரி மூவ்மெண்ட் கொடுத்துருக்காங்க அண்ட் டைம் வேல்யூ யாருக்கிட்ட இருக்குது. ஸோ டைம் வேல்யூ யாருக்கிட்ட இருக்கும்போது வீக்லியில் எந்த மாதிரி இருக்காங்க, ஸோ லாஸ்ட் வீக் எப்படி இருக்குது, ஸோ அடுத்த வீக் எப்படி எந்த இடத்துல ஓப்பன் ஆனால் எந்த இடத்துல வர்றதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ ஓவரால் இந்த டைம் வேல்யூ என்ன இருக்குது, ரேஞ்ச் என்ன இருக்குன்றதாலே ஆல்மோஸ்ட் தெரிஞ்சிடும். சப்போஸ் அதில் உங்களுக்கு மாறுதல் நடைபெறும் போது ஒரு மொமெண்டம் அதிலிருந்து பில்ட் ஆகும். அப்போ பெரிய மொமெண்டம் ஒரு மந்த்லி எக்ஸ்பைரிக்கு பில்ட் ஆகுமா ஆகாதா அப்படின்றத நம்ம ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணலாம். அது எப்படின்றது தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ தொடர்ந்து வீடியோ வந்து ஃபுல்லாக பாருங்கள். ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்க அப்படின்னா தான் உங்களுக்கு ஓரளவுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். ஸோ இப்போ ஃபஸ்ட்டு நம்மளுக்கு ரேஞ்ச் இதெல்லாம் நம்ம கால்குலேட் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம ஒரு டைம் வேல்யூ பேஸில் போயிடுவோம். டைம் வேல்யூ யாருக்கிட்ட இருக்குது, கால் ஆப்ஷன் சைடாக இல்லை புட் ஆப்ஷன் சைடா அப்படின்னு சொல்லி அதை பேஸ் பண்ணி போயிடுவோம். இப்போ உதாரணத்துக்கு மார்க்கெட் முடிஞ்சிருக்குது நம்மளுக்கு 26,050 அப்படின்னு எடுத்துட்டோம். ஒரு 68னா 50ன்னு எடுத்துக்கலாம். 50 ஸ்ட்ரைக் ப்ரைஸ் தான் நம்மளுக்கு ஏடிஎம் இல்லையா. ஸோ அதிலேருந்து நம்மளுக்கு 3 ஸ்ட்ரைக் ப்ரைஸ் தள்ளி இருக்கக்கூடிய கால் ஆப்ஷன், அதே மாதிரி 1 2 3 ஸ்ட்ரைக் ப்ரைஸ் தள்ளி இருக்கக்கூடிய புட் ஆப்ஷன் நம்ம எடுத்துக்கலாம். இப்போ 25,900 மார்க்கெட் முடிஞ்சிருக்க இடம் வந்து 26,068. அப்போ 26,068 மைனஸ் 25,900 வச்சுட்டா நம்மளுக்கு எவ்வளோ இருக்கும், ஒரு 168 பாயிண்ட் இருக்கும். அப்போ 168 மைனஸ் இங்கே 217 இருக்காங்க இல்லையா. அப்போ கிட்டத்தட்ட ஒரு 32 ஒரு 17 49 பாயிண்ட் உங்கள்கிட்ட நியர்பை நமக்கு டைம் வேல்யூ இருக்குது. ஓகேங்களா. 17 + 2 19 ஒரு 30 49 பாயிண்ட். அப்படியே இங்கே வருவோம். இது வந்து கால் ஆப்ஷன் சைடா, அகைன் புட் ஆப்ஷன் சைடு நம்மளுக்கு. அப்போ 26,200 ஸ்ட்ரைக் ப்ரைஸ் மைனஸ் ஸ்பாட் 26,068 அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா இதில் ஒரு 32 அதில் ஒரு 100, அப்போ 132 பாயிண்ட் மைனஸ் 177. அப்போ கிட்டத்தட்ட ஒரு 35 பாயிண்ட் உங்கள்கிட்ட டைம் வேல்யூ இருக்குது ஐடிஎம்மில். சரிங்களா. அப்போ ஐடிஎம்மில் யார் சைடு அதிகமாக இருக்காங்க, ஒரு 14 பாயிண்ட்டு கால் சைடு இருக்காங்க. அடுத்ததாக டைரெக்டாக ஏடிஎம் வந்துடும். ஏடிஎம்மில் ஜென்ரலாகவே நீங்கள் கணக்கு வச்சுக்கலாம். 25,050னா 68 இருக்குது அப்படின்னா புட் ஆப்ஷன்ஸ் எல்லாமே என்னது 0ன்னு வச்சுக்கலாம். அப்போ 68 ஒரு 18 பாயிண்ட்டை மட்டும் உங்கள்கிட்ட ஆட் ஆன் பண்ணிங்கன்னா போதும். ஏன்னா 50 + 18னா 68 வந்துடும் இல்லையா. அப்போ 18 பாயிண்ட் இவங்கள்ட்ட எவ்வளோ இருக்குது, கிட்டத்தட்ட 90 பாயிண்ட். அப்போ ஈக்குவலண்ட்டாக 90 92ன்றப்போ ஈக்குவலண்ட் டைம் வேல்யூ இருக்குது ஏடிஎம்மில். ஐடிஎம்மில் பார்க்கும்போது கால் சைடு கொஞ்சம் அதிகமாக இருக்குது. ஸோ இந்த டிஃப்ரென்ஷியேட் உங்களுக்கு புரிஞ்சுக்கணும், யார் சைடு அதிகமாக இருக்குது. அப்போ ஏடிஎம்மில் வந்து நியர்பை 2 பேருமே 0 ஆக போகிறவங்க 2 பேருமே சேமாக தான் இருக்காங்க. பட் ஐடிஎம்மில் போகும்போது கொஞ்சம் மாறுபடுது. அப்போ மாறுபடுறதுக்கு இங்கே என்ன ரீசன், நம்ம எடுத்துருக்க ஸ்ட்ரைக் ப்ரைஸ் ஒரு ரீசன். 25,050 ஏடிஎம், இந்த 18 பாயிண்ட் இருக்கு இல்லையா, அந்த 18 பாயிண்ட்டுக்கு இவங்க ஒரு 15 பாயிண்ட் வர்றாங்க. இது நாளைக்கு மாறலாம். இந்த டைம் வேல்யூ யார் சைடு அப்ரிஷியேட் ஆகுதுன்னு பார்க்கணும், யார் சைடு இன்னும் அதிகமாக கொடுக்கப்படுது. இப்போ ஒரு திங்கக்கிழமை மண்டே ஓப்பன் ஆகுதுன்னா ஓப்பன் ஆன உடனே அகெயின் இந்த டைம் வேல்யூ வந்து யார் சைடு ஒன் சைடராக இருக்காங்களா, குறிப்பிட்ட ஒரு லெவல் வரும்போது உங்களுக்கு அவ்வளோவா இது பண்ண வரல அப்படின்னா ஒரு எல்டிபி நீங்கள் உங்களுடைய இது இருக்கும் இல்லையா, ட்ரேடிங் டெர்மினல் இருக்கும் இல்லையா, அதில் மொபைல்லையோ இல்லை இதுலேயோ வச்சுக்கலாம், சிஸ்டத்துலேயோ கூட வச்சுட்டு எக்ஸாக்ட் ரவுண்ட் நம்பர் வரும்போது மட்டும் ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுருக்கோம். ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுட்டு அங்கேருந்து ஒரு 2 ஸ்ட்ரைக் ப்ரைஸ் தள்ளி ஐடிஎம் கால் ஆப்ஷனாக இருக்கட்டும், அதேமாதிரி ஐடிஎம் புட் ஆப்ஷன் எடுத்துகிட்டு அதுலேருந்து ப்ரீமியத்தை கால்குலேட் பண்ணுங்கள்.
மார்க்கெட் எங்கே இருக்குது அப்படின்றது. உதாரணத்துக்கு கால் சைடு எடுக்கணும், கால் சைடு டைம் வேல்யூ நீங்கள் கால்குலேட் பண்ணணும் அப்படின்னா ஸ்பாட்டு மைனஸ் ஸ்ட்ரைக், சரிங்களா? கால் சைடுக்கு ஸ்பாட் மைனஸ் ஸ்ட்ரைக் என்ன ப்ரைஸ் வருதோ அந்த ப்ரைஸுக்கு இவங்க எவ்வளோ இருக்காங்க அதில் கழிச்சிட்டிங்கன்னா பேலன்ஸ் என்ன கிடைக்குதோ அது வந்து கால் சைடு. புட் சைடுக்கு வந்து ஸ்ட்ரைக் மைனஸ் ஸ்பாட் அப்படி வரும்போது என்ன லெவல் கிடைக்குதோ அதோட இந்த ப்ரீமியத்தை இருக்கிற ப்ரீமியத்தை கழிச்சிட்டிங்கன்னா பேலன்ஸ் என்ன இருக்கோ அதுதான் இவங்களுடைய டைம் வேல்யூ. இப்படி ஈவனாக இந்த பக்கம் எத்தனை ஸ்ட்ரைக் ப்ரைஸ் எடுக்கிறீங்களோ அதே மாதிரி இந்த பக்கமும் ஸ்ட்ரைக் ப்ரைஸ் எடுத்து பார்த்துக்கலாம். அப்படி பார்க்கும்போது உங்களுக்கு என்ன அண்டர்ஸ்டாண்ட் ஆகும்னு கேட்டிங்கன்னா யார் சைடு டைம் வேல்யூ இருக்குதுன்னு தெரிஞ்சிடும். அப்போ நம்ம பொதுவாகவே சொல்லிட்டு வரோம், இப்போ ஒரு கால் ஆப்ஷன் சைடாக இருக்கட்டும் இல்லை புட் ஆப்ஷன் சைடாக இருக்கட்டும், புட் ஆப்ஷன் சைடு டைம் வேல்யூ இருந்ததுன்னா என்ன ஆகும், ஃபஸ்ட்டு அவங்களுக்கு ப்ரீமியம் கொடுக்கப்படும், அதாவது மார்க்கெட் கீழே இறக்கப்பட்டு திருப்பி அவங்கள்ட்ட வந்து டிகே பண்ணப்படும், சரிங்களா? அல்லது டிகே பண்ணுறதுக்கு ரிவர்சல் நடக்கும், சைட் பேஸும் நடக்கும். இது வந்து புட் ஆப்ஷன் சைடு இருந்தால். கால் ஆப்ஷன் சைடு இருந்தால் என்ன ஆகும், ஃபஸ்ட்டு அவங்களுக்கு ப்ரீமியம் கொடுக்கப்படும், அதுக்கப்புறம் ஒன்று சைட் பேஸ் போகும் இல்லை ரிவர்சல் ஆகும் இல்லை ஓப்பன்லேருந்தே கரைக்கப்படும். அதே மாதிரி புட் ஆப்ஷன் சைடும் ஓப்பன்லேருந்தே அவங்களுக்கு கரைக்கப்படும். இதுதான் விஷயமே, சரிங்களா? இவ்வளவு தான். ஒருத்தர்கிட்ட யார்கிட்ட டைம் வேல்யூ இருக்கோ அவங்களுக்கு சாதகமாக போகிறதுக்கும் சான்சஸ் இருக்குது. ஓப்பன்லேருந்து அவங்களுக்கு பாதகமாக இருந்துட்டாங்கன்னா அவங்க சைடு ஃபுல்லாக டீக்கே ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. இப்போ நிஃப்டியை பொறுத்த மட்டும் நம்மளுக்கு இப்போ லாஸ்ட் வீக்கில் 25,200க்கு மேலே போயிட்டு திருப்பி கீழே வந்திருக்காங்க. 26,060 வரைக்கும் 26,200. இந்த 26,200 ஏன் ரெசிஸ்டன்ஸ் எடுத்தாங்க அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குல்ல, அதுக்கு நம்ம வீக்லி லெவல்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா தெரிஞ்சிருக்கும். இப்போ நம்மளுக்கு 18ஆம் தேதி முடிஞ்சு 19ஆம் தேதி 18ஆம் தேதி நம்மளுக்கு எக்ஸ்பைரி ஆயிடுச்சு. 19ஆம் தேதி அடுத்த வீக்குக்கான, அதாவது இந்த 25 நவம்பருக்கான கான்ட்ராக்ட் வந்து அதனுடைய ஆக்டிவ் கான்ட்ராக்ட்ஸ் நம்ம எடுத்திருக்கோம். அப்போ இதில் நம்ம எடுக்கக்கூடியது 6 ஸ்ட்ரைக் ப்ரைஸ் இல்லையா? அப்போ கிட்டத்தட்ட நம்மளுக்கு 6 ஸ்ட்ரைக் ப்ரைஸ் அப்படின்றப்ப 1 2 3 4 5 6 இதில் கவனித்து பாருங்கள். 25,800 26,200 அப்போவே நம்மளுக்கு ரேஞ்ச் ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க. நெக்ஸ்ட் வீக் எக்ஸ்பைரிக்கான ரேஞ்ச் வந்து 25,800லேருந்து 25,200 வரைக்கும் அப்படின்ற மாதிரி ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க. ஓகேங்களா? அப்போ இந்த 200 கடந்தால் என்ன ஆகும், அந்த 200 கடந்து ஒரு லெவல் இருக்கும், அதுக்கு மேலே இன்னொரு லெவல் இருக்கும். அது என்னென்னா, இப்போ மேலே போகிறாங்க அப்படின்னா 200க்கு அப்புறம் 63, அப்போ 26,263, சாரி இது 26,263. அதுக்கும் மேலே பிரேக் பண்ணி போனால் என்னது, இந்த 97 ப்ளஸ் பண்ணிக்கலாம். அப்போ கிட்டத்தட்ட 26,320. அப்போ இதுதான் வந்து வீக்லிக்கான எக்ஸ்டென்ஷனுக்கான ரேஞ்ச். அப்போ கிட்டத்தட்ட மார்க்கெட் என்ன பண்ணியிருக்காங்க, அந்த 260 போகலை, அங்கேருந்து ரிவர்சல் ஆகிருக்காங்க. அதை நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டுனா தெரியும். இன்னொரு விஷயம் நீங்கள் கவனித்து பார்த்தீங்கன்னா, மார்க்கெட்டு அந்த வீக்கில் வந்து 18ஆம் தேதி முடிஞ்சு 19ஆம் தேதி நம்மளுக்கு ஓப்பன் ஆனது நியர்பை இங்கே கீழே போயிருப்பாங்க. ஆனால் 800 போயிருக்க மாட்டாங்க, திருப்பி மார்க்கெட்டு மேலே தான் வந்திருக்கும். அப்போ 25,800க்கும் 26,200க்கும் மட்டும் கிட்டத்தட்ட நம்மளுக்கு 26,000 தான் மிட். அந்த 26,000 பிரேக் பண்ணி மார்க்கெட்டு மேலே போயிருக்காங்க. திருப்பி இப்போ என்ன பண்ணுறாங்க, 26,000க்கு நியர்பை தான் வந்திருக்காங்க. தெரியுதுங்களா அதில் உங்களுக்கு? ஸோ அந்த எக்ஸ்பைரிக்கு உண்டான ரேஞ்சோட ஒரு எட்ஜிலிருந்து நியர்பை ஸ்டார்ட் ஆகிட்டு மேலே போயிட்டு திருப்பி நம்மளுக்கு அந்த எட்ஜுக்கு நியர்பை மார்க்கெட் வர்றாங்க மிட்டுக்கு, சரிங்களா? அந்த மிட் பாயிண்ட்டுக்கு என்ன பண்ணுறாங்க, மார்க்கெட் வர்றாங்க. அப்போ ஒரு மொமெண்டம் ஒரு வீக்லி எக்ஸ்பைரிக்கு, இது மந்த்லிக்கு எடுத்திங்கனாலும் பொருந்தும். லாஸ்ட் வீக் கூடிய அந்த ஆக்டிவ் கான்ட்ராக்ட்ஸை பொறுத்த மட்டும் ஒரு எக்ஸ்பைரி இருக்குது, ரேஞ்ச் இருக்குது 260 அண்ட் 320ன்றப்ப அந்த 260க்கு மேலேயோ 26,260க்கு மேலேயோ இல்லை 26,360க்கு மேலேயோ போனால்தான் என்னாகும், மார்க்கெட்டு ஒயில்டாக மேலே போகும். இதில் 260ன்ற லெவலுக்கிட்ட நம்மளுக்கு என்ன இருக்குது, 25,277 அப்படின்ற ஆல் டைம் ஹை இருக்காங்க. ஸோ இதை கொஞ்சம் கவனத்தில் வச்சுக்கணும். ஸோ அப்போ மந்த்லியில் பார்க்கும்போது உங்களுக்கு லாஸ்ட் மந்த்து நல்ல பாசிட்டிவ், கரண்ட் மந்த்து ஓப்பனுக்கு மேலே, அட் த சேம் டைம் நியர்பை லாஸ்ட் மந்தோட ஹைக்கு கீழே, அதாவது 26,104ன்றது லாஸ்ட் மந்தோட ஹை, ஓகேங்களா? அதுக்கும் கீழே தான் இந்த வீக்கில் க்ளோஸ் வச்சுருக்காங்க, லாஸ்ட் வீக் முன்னாடி வீக்கில், சரிங்களா? அப்போ வீக்லி க்ளோசிங் ஒன்று இருக்குது, வீக்லி எக்ஸ்பைரி க்ளோசிங் ஒன்று இருக்குது, மந்த்லி லெவல்ஸும் ஒன்று இருக்குது. அப்போ வீக்லியில் எக்ஸ்பைரி லெவல்ஸ் அப்படின்றது நம்மளுக்கு 260 320ன்னு பார்த்தாச்சு. அப்போ உங்களுக்கு
மார்க்கெட் லாஸ்ட் மந்த்து பாசிட்டிவ், இந்த மந்த்து ஓப்பனுக்கு மேலே இருக்காங்க. ஓப்பன்றது 25,696. அப்போ 696 எங்கே இருக்குது உங்களுக்கு? ரொம்பவுமே கீழே இருக்குது. அதாவது நம்ம லாஸ்ட் வீக் உடைய ரேஞ்ச் 25,800லேருந்து 25,800லேருந்து நம்ம 200 வரைக்கும் பார்த்தோம்ல, 26,200. அப்போ லாஸ்ட் மந்த்துடைய ஓப்பன் எங்கே இருக்குது நம்மளுக்கு? இந்த இதுக்கும் கீழே 800க்கும் கீழே இருக்கனால ஸோ ஒரு நெகட்டிவ் சென்டிமெண்ட் இல்லை அப்படின்ற மாதிரி வருது. அடுத்ததாக நீங்கள் வீக்லியில் பார்க்கணும். வீக்லியில் பார்க்கும்போது ஒரு நல்ல பாசிட்டிவ் சென்டிமெண்ட் லாஸ்ட் வீக் ஹைக்கு மேலே, பட் லாஸ்ட் வீக் லோ நம்மளுக்கு எங்கே இருக்குது? 25,856. அந்த ரேஞ்சுடைய பாட்டமுக்கு ஒரு 50 பாயிண்ட் ப்ளஸில் நிற்கிறாங்க. ஓப்பன் எடுத்துட்டிங்கன்னா கிட்டத்தட்ட 950. ஓப்பன் நம்மளுக்கு தேவையில்லை, க்ளோஸும் ஹையும் லோவும் இருந்தால் சரி. அப்போ லாஸ்ட் வீக்குடைய ஹை அப்படின்றது நம்மளுக்கு 246, லோன்றது 856, க்ளோஸுன்றது 68. அப்போ அடுத்த வீக் உங்களுக்கு மண்டே ஓப்பன் ஆகும்போது என்ன இருக்கணும்? இந்த 26,068க்கு மேலே இருக்கணும். அதுக்கு மேலே மார்க்கெட் போகும்போது 26,246க்கு மேலே கட்டாகி போகணும். அதுக்கு மேலே நம்மளுக்கு 26,263ன்ற ஒரு லெவல் இருக்குது. அதுக்கு மேலே நம்மளுக்கு 26,360ன்ற லெவல் இருக்குது. ஸோ இதெல்லாம் கொஞ்சம் கவனத்தை எடுத்து, அட் த சேம் டைம் இன்னொரு விஷயம் நீங்கள் இதில் கவனித்து பார்த்து நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கோம். ஒரு மார்க்கெட் வந்து நியர்பை ஆல் டைம் ஹை கிட்ட இருக்காங்க, பட் இங்கே இம்ப்ளைடு வாலட்டிலிட்டி பெருசாக அப்ரிஷியேட் ஆகலை, பெரிய ஏற்றம் இல்லை. அப்போ இம்ப்ளைடு வாலட்டிலிட்டி இல்லைனால என்ன அர்த்தம்? அந்த இடத்துல இன்ட்ரெஸ்ட் இல்லை, மார்க்கெட் இன்னும் மேலே போகுன்ற இன்ட்ரெஸ்ட்டை ஆப்ஷன் பையர்ஸ் நிறைய பேர் அந்த இடத்துல காமிக்கலன்னு அர்த்தம். இது திங்கக்கிழமைக்கு ஒரு மாறுதலுக்கு உட்பட்டால் என்னாகும்? ஒரு மொமெண்டம் அதுலேருந்து பில்ட் ஆகும். அப்போ மார்க்கெட்டு ஒரு வீக்லியில் நியர்பை எக்ஸ்பைரி நடக்கக்கூடிய எட்ஜுக்கு மிட் பாயிண்ட்டுக்கு நியர்பை இருக்காங்க. அப்போ 26,000 நம்மளுக்கு மிட் பாயிண்ட் இல்லையா? 26,000ன்றது மிட் பாயிண்ட். ஏன்னா 25,800க்கும் 26,200க்கும் மிட் பாயிண்ட் வந்து 26,000. ஆனால் மார்க்கெட் அங்கே இருக்குது 26,068. அப்போ 26,068 இருக்காங்கன்னா இந்த மிட் பாயிண்ட்டுக்கு மேலே இருந்தால் ஒரு பாசிட்டிவ் சென்டிமெண்ட், கீழே இருந்தால் ஒரு சின்ன நெகட்டிவ் சென்டிமெண்ட் இருக்கலாம். பட் வந்து பெரிய மொமெண்டம் இந்த ரேஞ்சுக்குள்ளே இருக்கிற வரைக்கும் நடக்காது. இந்த ரேஞ்சை கட் பண்ணி போகிற வரைக்கும் தான் நடக்கும். மொமெண்டம் வந்து பெருசாக இருக்கும்போது இந்த ரேஞ்சுக்கு உட்பட்டு இருக்கும்போது நடக்காது. இந்த மிட் பாயிண்ட்டுக்கு மேலே கீழே இருக்கும்போது சின்ன பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் சென்டிமெண்ட் இருக்கலாம், பட் பெருசாக இருக்கிறதுக்கு சான்சஸ் கம்மி. இம்ப்ளைடு வாலட்டிலிட்டியை பொறுத்தது. இம்ப்ளைடு வாலட்டிலிட்டி ஒரு வேளை இன்க்ரீஸ் ஆகிடுச்சு அப்படின்னா இன்ட்ராடேயில் மாறுதல் இருக்கும். அப்போ நீங்கள் எப்போவுமே என்ன பண்ணணுன்னா, ஒரு டியூஸ்டே முடிஞ்சதுக்கப்புறம் டியூஸ்டே ஈவினிங் நீங்கள் எடுத்துகிட்டு, டியூஸ்டே ஈவினிங் நீங்கள் டேபிள் எடுத்துகிட்டு அதுக்கு அடுத்த வீக்குக்கான கான்ட்ராக்ட் இருக்கு இல்லையா, அந்த கான்ட்ராக்டை பார்த்து அதன் மூலயமா ஒய்டஸ்ட் எட்ஜ் இருக்கு இல்லையா, நம்ம இப்போ எடுத்தோம் இல்லையா, ஒரு 6 ஸ்ட்ரைக் ப்ரைஸ் எடுத்துகிட்டு அந்த 6 ஸ்ட்ரைக் ப்ரைஸுக்குள்ளே ஹையஸ்ட் கால் ஆப்ஷனையும் லோவஸ்ட்டு புட் ஆப்ஷனை எடுத்து அவங்களுடைய ப்ரீமியத்தை 2 பேர்த்தையுமே சேர்த்து ப்ளஸ் பண்ணினாலும் சரி, தனித்தனியாக பண்ணாலும் சரி, சேர்த்து ப்ளஸ் பண்ணும்போது ரேஞ்சஸ் இன்னும் எக்ஸ்டென்ஷன் ஆகும். அப்படி பண்ணும்போது நம்மளுக்கு ஒய்டஸ்ட்டாக ஒரு வீக்லி ரேஞ்சு கிடைக்கும். அந்த ரேஞ்சுக்கு உட்பட்டு தான் அடுத்த வீக்குள்ளே இருப்பாங்க. அப்போ மார்க்கெட் வந்து நியர்பை மேலே போனாலும் திருப்பி என்ன பண்ணுவாங்க? அதுக்குள்ளே தான் தள்ளுவாங்க. அப்போ ஒரு ரெசிஸ்டன்ஸ் நல்ல மேலே போயிட்டுருக்க மார்க்கெட் ஒரு ரெசிஸ்டன்ஸ் எடுக்குது, இல்லை நல்லா கீழே டே டு டே அடுத்தடுத்த டே ஆஃப்டர் டே கீழே போயிட்டுருக்க மார்க்கெட் ஒரு சப்போர்ட் எடுக்குது அப்படின்னா குறிப்பிட்ட இந்த மாதிரி லெவல்ஸ் அந்த இடத்துல இருக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ அதெல்லாம் கால்குலேட் பண்ணி வைக்கணும். நிறைய பேர் நான் சொல்லியிருக்கேன், ஓல்டு சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாத்துக்குமே தெரியும் இந்த வீக்லி ரேஞ்ச் எடுக்கிறது. ஸோ அதை எடுத்து அதன்படி பார்த்துட்டிங்க அப்படின்னாலே ஓரளவுக்கு ரேஞ்சை ஃபிக்ஸ் பண்ண முடியும். நெக்ஸ்ட் வீக் எக்ஸ்பைரி எதை தாண்டினால் பெரிய மொமெண்டம் இருக்கும், இல்லை எதுக்குள்ளே இருந்தால் கம்மியாக இருக்கும். அப்போ ஒரு எக்ஸ்பைரிக்குண்டான மிட்டு என்ன லெவலோ அந்த லெவலுக்குள்ளே மார்க்கெட் இருந்தால் என்ன ஆகும்? பெரிய மொமெண்டம்ன்றது அந்த இடத்துல நம்மளால் எதிர்பார்க்க முடியாது. அப்போ அதை கட் பண்ணும்போதோ அல்லது மிட் பாயிண்ட்டுக்கு மேலேயோ கீழே மாறும்போதோ ஒரு மொமெண்டம் இருக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ இதெல்லாம் கொஞ்சம் நீங்கள் அனலைஸ் பண்ணி பார்க்கணும். ஓகேங்களா? ஸோ நாளைக்கு சரிங்களா, நாளைக்கு நைட்டு 8 மணிக்கு 8 அல்லது 8:15 8:15க்கு நம்மளுக்கு லைவ் இருக்குது யூடியூப்பில். அதில் வந்து நம்மளுக்கு மண்டேக்கான லெவல்ஸ் என்ன அப்படின்றத நம்ம அனலைஸ் பண்ணலாம். மண்டேக்கான லெவல் அனலைஸ் பண்ணிவிட்டு உங்களுடைய கொஸ்டினுக்கும் ஆன்சர் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ நாளைக்கு லைவ் இருக்குது, மறக்காமல் வந்துடுங்க. இந்த வீடியோ பார்க்குற எல்லாருமே லைவுக்கு வந்துடுங்க. லைவுக்கு வந்துட்டிங்க அப்படின்னா உங்களுடைய டவுட்ஸ் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் கிளியர் பண்ணலாம். ஆப்ஷன் பற்றின உங்களுடைய டவுட்ஸ் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக கிளியர் பண்ணிக்கலாம். அட் த சேம் டைம் இந்த மாதிரி வீக்லி ரேஞ்ச் எடுத்து பழகுங்க. வீக்லி ரேஞ்ச் எடுத்து பழகிட்டிங்கனாலே ஒரு மார்க்கெட் வந்து எந்த ரேஞ்சுக்குள்ளே இருக்கும், பெரிய மொமெண்டம் எதிர்பார்க்கலாமா, இல்லை எதிர்பார்க்க முடியாதா, இல்லை ரிவர்சல் இந்த இடத்துல நடந்துச்சுன்னா ஏன் நடக்குது,
ஒரு வீக்லியில் ஒரு 2 to 3 டேஸ் போயிட்டு அங்கேருந்து ரிவர்சல் நடக்குதுன்னா ஏன் நடக்குது, மேலே போயிட்டு ரெசிஸ்டன்ஸ் எடுத்தாலும் சரி, இல்லை கீழே போயிட்டு சப்போர்ட் எடுத்தாலும் சரி, எதனால் அது நடக்குதுன்றதை இந்த லெவல்ஸ் மூலிமா ஓரளவுக்கு ஐடென்டிஃபை ஆகிரும். இது நீங்கள் பேக் டெஸ்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா கூட தாராளமாக நீங்கள் பேக் டெஸ்ட் பண்ணலாம். ஒவ்வொரு தடவை நம்ம இந்த எக்ஸ்பைரி முடிஞ்ச அன்னைக்கு அடுத்த நாள் எக்ஸ்பைரி அன்னைக்கு ஈவினிங் நம்ம போட்டிருக்க வீடியோவில் வந்து அதுக்கடுத்த கான்ட்ராக்ட்லேயே அதனுடைய டேபிள் நம்ம காமிச்சிருப்போம். அதில் போயிட்டு நீங்கள் ஃபஸ்ட் இருக்கக்கூடிய 6 ஸ்ட்ரைக் ப்ரைஸில் ரொம்ப லோவஸ்ட்டு புட் ஆப்ஷனையும் ஹையஸ்ட்டு கால் ஆப்ஷனையும் எடுத்து அவங்களுடைய ப்ரீமியத்தை வந்து ப்ளஸ் பண்ணி ரேஞ்ச் எடுத்தீங்க அப்படின்னாலே அந்த வீக்லிக்கு உண்டான ரேஞ்ச் தெரிஞ்சிடும். நியர்பை பார்த்தீங்கன்னா அந்த வீக்லி ரேஞ்சை எந்த இடத்துல கட் பண்ணுறாங்களோ அப்போ மொமெண்டமும் நல்லா பில்ட் ஆகிருக்கும். அந்த வீக்லேயே கரண்ட் வீக்லேயே இப்போ இந்த வீக் எக்ஸ்பைரிக்கு இருக்குன்னா 200, 260, 300 இந்த மாதிரி ரேஞ்சை கடக்கும்போது என்ன இருக்கும், மொமெண்டம் கொஞ்சம் வேகமாக இருக்கும். அது நீங்கள் கண் கூட பார்க்கலாம். ஸோ அப்படி பார்க்கும்போது வீக்லி ரேஞ்ச் எடுத்து வச்சுட்டு நீங்கள் வீக்லி ஹை, வீக்லி லோ, மந்த்லி ஹை, மந்த்லி லோ இதெல்லாம் எப்படி மார்க் பண்ணுறீங்களோ அதே மாதிரி இந்த வீக்லி ரேஞ்சையும் கொஞ்சம் மார்க் பண்ணி வச்சு வாட்ச் பண்ணுங்கள். வாட்ச் பண்ணினாலே உங்களுக்கு ஓரளவுக்கு ஐடியா தெரிஞ்சிடும். எதையுமே வந்து பிளைண்டாக நம்பாமல் 1 or 2 டைம்ஸ் நீங்கள் ஒரு 1 மந்த்து இல்லை ஒரு 2 மந்த்ஸு அப்படின்றத நீங்கள் அதை ஃபாலோ பண்ணி அதன்படி என்ன நடக்குது அப்படின்றத நீங்கள் நோட் பண்ணலாம். சரிங்களா? நோட் பண்ணி வச்சுட்டே வந்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு புரிதல் கிடைக்கும். அப்போ அதனுடைய ப்ராபபிலிட்டி தெரியும். எடுத்தோடனே பிளைண்டாக நம்பிட்டு நம்ம போய் ப்ராபபிலிட்டி என்னன்றதை தெரிஞ்சுக்காமல் பண்ணுறது ரொம்ப ரொம்ப தவறு. இது ஆல்ரெடி நான் பண்ணியிருக்கேன். பட் இருந்தாலுமே நீங்களுமே லைவில் டெஸ்ட் பண்ணணும், இல்லை பேக் டெஸ்ட் எடுக்கணும். பேக் டெஸ்ட் எடுத்து ஒவ்வொரு வீக் எக்ஸ்பைரிக்கும் முடிஞ்சதுக்கப்புறம் நம்ம போட்டிருக்க டேபிள் எடுத்து அதில் பேக் டெஸ்ட் பண்ணி அடுத்த வீக் எப்படி போயிருக்காங்க அப்படின்றத நீங்கள் கொஞ்சம் ரைட் பண்ணிட்டு வரலாம். அதில் உள்ள ப்ராபபிலிட்டி ஒரு கிட்டத்தட்ட ஒரு 20 எக்ஸ்பைரி எடுக்கிறீங்கன்னா, இல்லை ஒரு 30 எக்ஸ்பைரி எடுக்கிறீங்கன்னா அதில் எந்த அளவுக்கு அது நடந்திருக்கு, சக்ஸஸ்ஃபுல்லாக நடந்திருக்கு அப்படின்றத நீங்கள் பார்த்தீங்கனாலே ஓரளவுக்கு உங்களுக்கு ஐடென்டிஃபை ஆகிடும். அதே மாதிரி இந்த ஆப்ஷன் செல்லிங் பண்ணுறவங்களுக்கு எல்லாத்துக்குமே இந்த மாதிரி லெவல்ஸ்ன்றது கொஞ்சம் கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அந்த லெவல்ஸ்லாம் என்ன, ஒரு ஒய்டஸ்ட் எட்ஜ்னால் என்ன, ஒரு வீக்லியோட ஒய்டஸ்ட் எட்ஜ்னால் என்ன, அந்த வீக்லியோட ஒய்டஸ்ட் எட்ஜோட மிட் பாயிண்ட் என்ன, அதுக்கு மேலே போனால் இல்லை கீழே வந்தால் எப்படி இருக்காங்க மார்க்கெட்டு அப்படின்றதெல்லாம் ஓரளவுக்கு உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் கருத்துக்களை வந்து கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.